நம்ம செஞ்சு டிராவலர் இயற்கை அங்காடிக்கு முந்திரி வாங்குறதுக்காக இன்னைக்கு பண்ருட்டி வந்திருக்கோம். பண்ருட்டியை பொறுத்த வரைக்கும் முந்திரி அப்படின்றது ஒரு குடிசை தொழில் போல. இங்க நிறைய பேர் வீட்டில் சின்ன சின்னதாகவே செய்வாங்க. நம்ம கடை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா ஒரே ஆள் கிட்ட தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். எல்லா முறையும் பண்ருட்டி வந்து முந்திரி வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவங்க நம்மளுக்கு பக்கெட்லயும் போடுவாங்க. சில நேரங்களில் வந்து விழுப்புரம் எட்டு வந்து பைக்ல கொடுத்துருவாங்க. இந்த முறை வந்து எட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால நான் நேரடியாவே வந்துட்டேன். இப்படி ஒரு முறை நேரடியாக பண்ருட்டி வரும்போது ஒரு 30 40 கிலோ முந்திரியை வந்து நான் எடுத்துட்டு போவேன். இந்த முறை வந்து ஒரு 35 கிலோ எடுத்துட்டு வந்திருக்கேன். தரம் பிரிச்ச முந்திரியை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் நம்ம ஒரு 3 கிரேடு முக்கியமாக எடுப்போம். 320, 240, 180. 320 தான் மேக்ஸிமம் எடுப்போம். 240 கொஞ்சம் கம்மியாக எடுப்போம். இங்கே பண்ருட்டியில் ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் மாறுபடுமே தவிர எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த குவாலிட்டின்றதை நம்ம பார்த்து வாங்கணும். ஏன்னா இப்போ 320 கிரேடுனா 320 முந்திரி மட்டும் தான் இருக்கணும். அதில் வந்து SW ஆகட்டும் வேற 400 ஆகட்டும் சேர்க்கக்கூடாது. நம்ம இது போல் பல்காக வாங்கி வந்து ரீபேக் பண்ணுவோம். 1/4 கிலோ 100 கிராம் 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்னு சொல்லி ரீபேக் பண்ணி நம்ம இயற்கை அங்காடி கடையில் சேல்ஸ் பண்ணுவோம். இது போல வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. நம்ம இயற்கை அங்காடி சார்ந்த பிசினஸ் வீடியோ நிறைய போறோம். நம்ம எப்படி வந்து சோர்ஸ் பண்றோம், எப்படி வந்து சேல் பண்றோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு வீடியோஸா டெய்லியும் போடுவோம்.